الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العلي العظيم. فرض رسول الله صلى الله عليه وسلم صدقة الفطر لطهرة للصائم عن اللغو والرفث. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த இந்த உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய நல்லருள் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதானுடைய மாதம் முடிந்து விட்டதா என்று சிந்திக்கிற போது அல்லாஹ் இன்னொரு நோன்பையும் கொடுத்து ஒரு ஜும்மாவுடைய நாளையும் கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் பிரியாணி வச்சிடலாம் நினைச்சா வேணாம், நீங்க நோன்பு வைங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒரு நோன்பையும் கொடுத்து அல்லாஹ் இந்த ரமதானுடைய முடிவாக அல்லாஹ் ஒரு ஜும்மாவுடைய நாளையும் தந்திருக்கிறான். ரமதான் ஜும்மா என்று இரண்டு பெரும் பாக்கியங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜும்மாவுடைய நாள் அது துஆக்கள் ஏற்கப்படுகிற நாள். அதிலும் குறிப்பாக ரமதானுடைய மாதத்தில் அந்த ஜும்மாவை பெறுகிற போது இன்னும் அந்த நாளுக்கு மிக சிறப்புகள் அதிகமாகி விடுகிறது. எனவே இந்த நாளை வீணாக்கி விடக்கூடாது. நாம் 30 நாட்களும் நோன்பு வைத்திருக்கிறோம், 30 நாட்களும் இபாதத்து செய்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய அதிகமாக துஆக்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய இபாதத்துகள், நாங்கள் ஓதிய திலாவத்துகள், நாங்கள் என்ன தர்மங்கள் எல்லாம், என்ன நல்ல காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்தோமோ இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கக்கூடிய நாள் இந்த ஜும்மாவுடைய நாள். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய தினம் பரக்கத்தால் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. இந்த ரமதானுடைய காலங்களில் நம் நோற்ற நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. கடைசியாக ரமதானாக இருந்து விடாமல் இன்னும் வாழ்க்கையில் நிறைய ரமதானை அடையக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, அதே போல் ரமதானுடைய கடைசி தருணம், ரமதானுடைய கடைசி நோன்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் சதக்கத்துல் ஃபித்ரை குறித்து, சதக்கத்துல் ஃபித்ர் என்றால் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, அதை எப்படி நிறைவு செய்ய வேண்டும், யாரிடத்தில் கொடுக்க வேண்டும், எதற்காக வேண்டி சதக்கத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்கிறோம் என்கிற செய்தியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சதக்கத்துல் ஃபித்ர் தமிழில் பெருநாள் தர்மம் என்பதாக சொல்வோம். பெருநாள் தர்மம், இதை யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், இதனுடைய சிறப்புகள் என்ன, ஏன் எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க சொன்னார்கள் என்கிற மிக முக்கியமான செய்திகளை எல்லாம் நாம் இன்றைய நேரத்தில் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இபாதத்துகளை பெருமானா ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா பல கட்டங்களாக பிரித்து வைத்திருக்கிறான். ஒன்று முழுக்க உடல் சார்ந்த வணக்கங்கள், தொழுகை, நோன்பு, இதெல்லாம் உடல் சார்ந்த வணக்கம். இன்னொன்று பொருள் சார்ந்த வணக்கம், ஜகாத், சதக்கத்துல் ஃபித்ர், இதெல்லாம் பொருள் சார்ந்த வணக்கம். 3 உடல் பொருள் கலந்த சார்ந்த வணக்கங்கள், ஹஜ் போன்ற வணக்கங்கள். ஹஜ்ஜில் உடல் சார்ந்த வணக்கமும் இருக்கிறது, ஹஜ்ஜிலே பொருள் சார்ந்த வணக்கமும் இருக்கிறது.
ஆக இப்படியாக அல்லாஹ் இபாதத்துகளை பல கட்டங்களாக பிரித்து வைத்ததெல்லாம் மனிதனை சோதிப்பதற்காக வேண்டி. பொதுவாக ஒரு தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாணவனுடைய கேள்வித்தாளில் பல கேள்விகள் இருக்கும். எல்லா கேள்விகளும் ஒரே போல் இருப்பதில்லை. ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிற போதுதான் ஒரு மாணவன் தன்னுடைய தேர்வில் வெற்றி பெற முடியும். அதுபோல்தான் அல்லாஹ் இபாதத்துகள் என்று சொல்லிவிட்டு அந்த இபாதத்துகளை பல கட்டங்களாக வைத்திருக்கிறான். சிலதை உடலாக, சிலதை தன்னுடைய பொருட்களாக, சிலர் உடல் பொருள் இரண்டும் கலந்தாக. இது எல்லாம் ஒரு மனிதன் சோதனையில் வெற்றி பெறுகிற போதுதான் அல்லாஹ் அவன் வெற்றியாளனாக முடிவு செய்கிறான் என்பதாக பார்க்கிறோம். ஆக அந்த வகையில் சதக்கத்துல் ஃபித்ர் இது பொருள் சார்ந்த தர்மம். எப்படி ஜகாத் ஒருவரின் மீது கடமையோ அதே போல் சதக்கத்துல் ஃபித்ரும் ஒருவர் மீது கடமையாக இருக்கிறது. ஜகாத் ஈதுல் அத்ஹாவை ஈதுல் ஃபித்ரை அடைகிற ஒவ்வொரு நபரின் மீதும் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் தர்மத்தை கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன் சதக்கத்துல் ஃபித்ர்? எதற்காக வேண்டி இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்க வேண்டும்? உலமாக்கள் பல காரணங்களை எழுதுவார்கள். முதலாவது காரணம், ரமலானுடைய மாதத்தில் பொதுவாக ஒரு மகிழ்ச்சியான தருணங்களில் என்ன நடக்கும் சொன்னா, அடியார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனையும் மறந்து விடுவது உண்டு. ஒரு மகிழ்ச்சியான தருணம், அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை தருகிற போது ஒன்னு அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள், அல்லது அல்லாஹ் படைத்த அடியார்களை மறந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரண்டையும் மறக்க கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஈது பெருநாளில் தொழுகை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீனை மறக்க கூடாது என்பதற்கு தொழுகை, அடியார்களை மறக்க கூடாது என்பதற்கு அல்லாஹ் தர்மத்தை வைத்திருக்கிறான். நீங்கள் தொழுவுங்கள், தர்மம் செய்துவிட்டு தொழுவுங்கள். நீங்கள் அடியார்களையும் மறக்கவில்லை என்பதை நினைவு கூறுங்கள். அதே நேரத்தில் ரப்புல் ஆலமீனையும் நாங்கள் மறக்கவில்லை. இந்த நாளில் சந்தோஷமான நாள் ஈத் என்பது ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தன்னுடைய சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிற இந்த நாளில் நாங்கள் அல்லாஹ்வையும் மறக்கவில்லை, நாங்கள் எங்களுடைய சகோதரர்களையும் நாங்கள் மறக்கவில்லை என்று வெளிக்காட்டுவதற்குத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறான் என்பதாக சொல்வார்கள். அதே போல் இரண்டாவது காரணம் சொல்லுவார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். எதற்காக வேண்டி? துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம், நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்கு. ஏன் நோன்பில் சில நேரங்களில் பசித்திருந்து விடுகிறோம், சில நேரங்களில் தாகித்திருந்து விடுகிறோம். ஆனால் எத்தனையோ நேரங்களில் நம்மை அறியாமல் அடுத்தவர்களை பற்றி புறம் வந்து விடுகிறது, நம்மை அறியாமல் ஏதாவது ஒரு பொய் செய்தி வந்து விடுகிறது, நம்மை அறியாமல் நம் நாவிலோ அல்லது நம் பார்வையிலோ ஏதோ ஒரு பாவத்தை செய்து விடுகிறோம். இந்த நோன்பு வைத்துக் கொண்டு நாம் செய்த அத்தனை பாவங்களையும் கழுவுவதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை வைத்திருக்கிறான். எப்படி ஒரு தொழுகையில் ஒரு குற்றம், ஒரு குறைவு செய்து விட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் ஒரு சஜ்தா சஹ்வை வைத்திருக்கிறானோ, அதுபோல்தான் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை அல்லாஹ் நோன்பில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். தொழுகையில் ஏதாவது ஒரு வாஜிபை விட்டுட்டார், ருக்கு சரியாக செய்யவில்லை, அல்லது சஜ்தாவில் ஏதாவது குறை செய்து விட்டார், அல்லது இரண்டாவது அத்தைஹாத்தில் இருப்பில் உட்காரவில்லை, எப்படி வாஜிபினுடைய ஒரு குறையை விடுகிற போது அந்த ஃபரதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இரக்கமுள்ளவன். எனவேதான் அடியார்கள் செய்தக்கூடிய இபாதத்தை குறையுள்ளகிற போதும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவனே ஒரு வழியை சொல்லுகிறான். நீங்கள் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி இதை பரிபூர்ணப்படுத்துங்கள், இதை பூர்த்தியாக்குங்கள், இது உள்ள குறையை நிவர்த்தி செய்யுங்கள். எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்து தொழுகையில் குறை இருக்கிற போது அந்த குறை எல்லாம் நஃபில் தொழுகையின் மூலம் சரி செய்யப்படுகிறது, சுன்னத் தொழுகையின் மூலம் சரி செய்யப்படுகிறது. ஏன் நான் சுன்னத் தொழுகணும், ஏன் நான் நஃபில் தொழுகணும் என்ற கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஃபர்தில் ஏற்படுகிற குறை இந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த சுன்னத்துகளையும் நஃபில்களையும் வைத்து அல்லாஹ் தஆலா அதை பூர்த்தியாக்குகிறான். அடியார்களுடைய இபாதத்தை அல்லாஹ் திருப்பி அனுப்புறது இல்லை, பல குறைகளோடு வருகிறது தான். அடியார்கள் குறை செய்யக்கூடியவர்கள், எத்தனையோ நோன்பு வைத்துக் கொண்டு குறைகள் இருக்கிறது இந்த நோன்பிலே, இல்லை என்று மறுப்பதற்கில்லை. அதே நேரத்தில் அந்த குறையோடு வருகிற இபாதத்தை அல்லாஹ் அடியார்களுடைய முகத்தில் வீசுவதில்லை, அதை திருப்பி அனுப்புவதில்லை. மாறாக என்ன செய்கிறான்? அல்லாஹ்வே ஒரு வழியை சொல்லி தரான். சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய நோன்பில் ஏற்பட்ட குறையை நிவர்த்தி செய்கிறீர்கள்.
நோன்பில் உங்களுக்கு என்ன குறையெல்லாம் ஏற்பட்டதோ அதை நீங்கள் நிவர்த்தி செய்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள், துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிம், நோன்பாளிகளை பரிசுத்தப்படுத்துவதற்கு. எதற்காக வேண்டி? மினல் லஹ்வி வர்ரஃபதி, வீணான விளையாட்டில் ஈடுபட்டிருப்பார், சில நேரங்களில் புறம் பேசுவதில் ஈடுபட்டிருப்பார், சில நேரங்களில் தவறான விஷயங்களை பார்ப்பதில் ஈடுபட்டிருப்பார். ஆக இந்த பாவங்களை எல்லாம் கழுவுவதற்கு அல்லாஹ் சதக்கத்துல் ஃபித்ரை வைத்திருக்கிறான் என்று இரண்டாவது காரணங்களை சொல்லுவார்கள். அருமையானவர்களே, அவசியமாக சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா? நிச்சயமாக, கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏன்? நாம் செய்த நோன்புகள், நாம் வைத்த நோன்புகள், நாம் செய்த இபாதத்துகள், இதெல்லாம் வருமானா இமாம் ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், முஅல்லகுன் பைனஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமிகளுக்கு மத்தியில் தொங்க விடப்படுகிறது, அந்தரத்தை தொங்கிக் கொண்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் இன்னும் எட்டவில்லை. நாம் எத்தனை ஆண்டு, எத்தனை இந்த மாதங்கள் முழுக்க நோன்பு வைத்திருந்தோமோ, என்னவெல்லாம் நல்ல காரியங்கள் செய்திருந்தோமோ, இதெல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. முஅல்லகுன் பைனஸ் ஸமாஇ வல் அர்த், தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது கபூலாகி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவு செய், நீ தர்மத்தை கொடு. பெருநாள் தர்மத்தை கொடுத்தால் என்ன நடக்கிறது? நீ வைத்த நோன்பினுடைய நன்மை, நீ வைத்த சதக்கா செய்த தான தர்மங்களுடைய நன்மை, இதெல்லாம் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான், கபூலாக்கி கொள்கிறான். எனவேதான் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்கள் என்பதாக பார்க்கிறோம். அதே போல் ஏன் கடமையாக்கினார்கள்? எதற்காக வேண்டி? பொதுவாக நம் சகோதரர்கள் மீது பரிதாப நிலை ஏற்பட வேண்டும். ஒரு ஈதுடைய தினத்தில் கூட, நாம் புதிய ஆடை அணிகிற போது கூட, நாம் நல்ல உணவுகளை சாப்பிடுகிற போது கூட எத்தனையோ சகோதரர்கள் நல்ல ஆடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், நல்ல உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். இதை நிவர்த்தி செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஈதுடைய தினத்தில் ஒரு காலை அடைகிற போது ஒரு முஸ்லிம் சகோதரன் யாரிடத்திலும் கையேந்த கூடாது. இந்த நிலையை உருவாக்குவதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்குகிறார்கள். சதக்கத்துல் ஃபித்ர் பெருநாள் தர்மத்தை கொடுங்கள் என்று பெருமானார் சொன்னதற்கான காரணம், ஒரு ஈதுடைய தினத்தில் தன் சகோதரர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் யாரும் இன்னொரு இடத்தில் யாசகம் கேட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் கடமையாக்கப்படுகிறது. அருமையானவர்களே, ஒரு ஈதுடைய தினத்திலும் எத்தனையோ பேர் கிழிந்த ஆடையோடு, சரியான உணவு இல்லாமல் தன் குழந்தைகளோடு இருக்கதான் செய்கிறார்கள். உண்மையிலுமே இந்த ஜகாத்தினுடைய பணங்களை சரியான முறையில செலவழிக்கிற போது அல்லாஹ் உலகத்தில் ஏழைகளே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறான். ஏழைகள் இல்லாத ஒரு சூழல்கள் இன்னைக்கும் நிறைய அரபு நாடுகளில் இருக்கதான் செய்கிறது. வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எல்லோரும் சரியான முறையில் அந்த தர்மத்தை வெளியாக்குகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை, ரப்புல் ஆலமீன் கொடுத்த செல்வம், இது நாம் சம்பாதித்த பணம் அல்ல. நான் ஜகாத்தினுடைய சட்டங்களில் ஏற்கனவே சொல்லி இருப்பேன். ஜகாத் அதை கொடுக்கக்கூடிய மனம் வர வேண்டுமானால் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. வஆத்தூஹும் மிம்மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும், என் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்த செல்வம், நான் சம்பாத்தியத்தின் பணம் அல்ல, நான் கல்லாவில் உட்கார்ந்து கட்டுக்கட்டாக சேர்த்த பணம் அல்ல, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வம் என்று நினைக்கிற போது உள்ளத்தில் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் பிறக்கிறது. எனவேதான் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நீங்கள் சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஆக ஈதுடைய தினத்திலும் எத்தனையோ பேர் இப்படி இருக்கிறார்கள். இந்த சூழல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு சூழலை, நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள், பெருநாள் தர்மத்தை கொடுத்து விட்டு நீங்கள் ஈதுகாவிற்கு வாருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பொதுவாக ஏழைகளை பார்த்தால் பரிதாப நிலை ஏற்பட வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு உள்ளத்தில் ஒரு கவலை உண்டாக வேண்டும். ஒரு பக்கம் அல்லாஹ்விற்கு நியாமத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் என்னை இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறான், நல்ல ஆடைகளோடு, நல்ல என்னுடைய சம்பாத்தியத்தோடு, என் குடும்பங்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் எனக்கு உருவாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் எத்தனையோ பேர் ஏழைகளாக கஷ்டப்படுகிறார்கள். ஆக பரிதாப நிலை ஏற்பட வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்றாக சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜும்மாவுடைய பிரசங்கத்துல ஏறிட்டாங்க. பொதுவாக வளமை என்னன்னா, ஜும்மாவினுடைய மிம்பர்ல ஏறிட்டாலே ஒருத்தர் தொழக்கூடாது, தொழுவதற்கு அனுமதி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறிய பிறகு ஒரு சஹாபி வருகிறார், சலீக் என்கிற ஒரு சஹாபி. அந்த சஹாபியினுடைய பெயர். கிழிந்த ஆடையோடு, சரியான கைலி இல்லை, அங்கங்க ஒட்டு போட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், இப்பேற்பட்ட ஒரு நிலையிலுமா இப்படி ஒரு சஹாபி வந்திருக்கிறாரே, ரொம்ப கிழிந்த ஆடை. பெருமானாருக்கு மனது கேட்கவில்லை. என்ன செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? யாரும் தொழக்கூடாது என்று இருக்கிற போது, பெருமானார் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இப்படி அமர்ந்திருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த சஹாபி நீங்க 2 ரக்காத் தொழுங்கள், 2 ரக்காத் தொழுங்கள். அந்த சஹாபி எழுந்து தொழுகிறார். ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கவனமும் அந்த சஹாபியின் மீது போகிறது. பார்க்கிறார்கள், ஒட்டு போட்ட ஆடை சரியான கைலி இல்லை.
அத்தனை சஹாபாக்களுக்கும் பரிதாப நிலை ஏற்படுகிறது. அவர் தொழுது முடிச்ச பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குத்பாவை துவங்குகிறார்கள், பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார்கள். முடித்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை எல்லாம் முடித்த பிறகு இப்படி ஒரு சஹாபி வந்திருக்கிறார், இவருக்கு தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது அத்தனை சஹாபாக்களும் வாரி வழங்கினார்கள். ஏறத்தாழ 2 மூட்டை குவியலை அந்த சஹாபி எடுத்து சென்றார் தன் வாழ்வாதாரத்திற்கு என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக சதக்கத்துல் ஃபித்ர் பெருநாள் தர்மத்தை இது கடமையாக்குவதற்கான அடிப்படை காரணம் என்ன? ஏழைகளின் மீது பரிதாப நிலை ஏற்பட வேண்டும். அவர்களை பார்த்து நமக்கு அல்லாஹ் நல்ல நிலையை வைத்திருக்கிறான், நமக்கு கொடுத்திருக்கிறதுனால் நாம் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், தர்மம் செய்கிறோம் என்கிற அடிப்படையில் அந்த ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, அந்த வகையில் சதக்கத்துல் ஃபித்ர் பெருநாள் தர்மம் இது யார் கொடுக்க வேண்டும்? ஜகாத்தினுடைய அளவு நிசாபை வைத்திருப்பவர்கள், தன் தேவைகள் போக மிதமிஞ்சிய காசுகள். அன்றைய காலத்தில் ஈதுடைய தினத்தன்று ஃபஜரில் ஒருவர் தன்னுடைய தேவைகள் எல்லாம் போக கையில் ஒரு ரொக்க பணத்தை வைத்திருக்கிறார். இவர் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவு செய்ய வேண்டும். சரி, யாருக்காக வேண்டி நிறைவு செய்ய வேண்டும்? இவருடைய பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இவர் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். உதாரணமாக குழந்தைகள், பருவ வயதை அடையாத குழந்தைகள், தன் பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவி, தன் பொறுப்பில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள், பெற்றோர்கள், இவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இவர் பொறுப்பாளி, இவர் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பருவ வயதை அடைந்த சிறுவர்கள், பருவ வயதை அடைந்த வாலிபர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை தந்தை கொடுக்கிற போது அது கூடிவிடும். பருவ வயது அடைந்திருக்கிறார், அவராக சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலுமே அவர்தான் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவு செய்ய வேண்டும் என்றே தவிர அவருடைய தந்தையின் மீது கடமை இல்லை. ஒருவேளை தந்தை தன் மகனுக்காக கொடுக்கிறார் என்கிற போது கூடிவிடும். பொதுவாக மார்க்கம் பருவ வயதுங்கிறது என்பது ஒரு 15 வயதை தான் கடமையாக்கி இருக்கிறது. ஒரு தந்தை 15 வயதுக்கு மேல ஒரு மகனுக்கு நான் என்னுடைய மகனுக்கு செலவு செய்ய மாட்டேன், என் மகனுக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இது மார்க்க அடிப்படையில் கூடும். இது என் மகனுக்கு நான் செலவு செய்ய மாட்டேன். ஏன் இன்றைய காலங்களில் வாலிபர்கள் அதை சிந்திக்க வேண்டும். 15 வயது ஆகியும் என்னுடைய பெற்றோர்களுடைய பணத்தில் நான் ஊதாரியாக இருக்கிற போது இது மார்க்கம் ஏற்கவில்லை. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 15 வயது ஆகிவிட்டால் அவன் சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தால் அவன்தான் அந்த பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர உன் தந்தை கொடுக்கிற போது அது கூடிவிடும் என்பதாக சொல்வார்கள். ஈதுடைய தினத்தில் ஈதுடைய ஃபஜருக்கு முன்பாக பிறக்கிற ஒரு சிறிய குழந்தைக்கும் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஈதுடைய ஃபஜருக்கு முன்பாக ஒரு குழந்தை இரவு நேரத்தில் பிறக்கிறது. உதாரணமா இன்றைக்கு இரவுல ஒரு குழந்தை பிறக்குது வீட்டுல அப்படின்னா அந்த குழந்தைக்கும் சேர்த்து சதக்கத்துல் ஃபித்ரை வெளியாக்க வேண்டும். ஒரு ஈதுடைய ஃபஜருக்கு பிறகு பிறக்கிறது ஒரு குழந்தை என்றால் அந்த குழந்தைக்கு சதக்கத்துல் ஃபித்ரை வெளியாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சின்னஞ்சிறுசுகள் எல்லோருக்கும் ஒருவர் பொறுப்பாளியாக இருக்கிற போது அவர் கணக்கு போட்டு அந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். சரி, சதக்கத்துல் ஃபித்ரினுடைய நிர்ணயம் என்ன? பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்குகிற போது உணவுப் பொருட்களில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கினார்கள். இன்னும் உணவுப் பொருட்கள், அன்றைய காலங்களில் சாப்பிடப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் 4. ஒன்று கோதுமை, இன்னொன்று பேரித்தம்பழம், இன்னொன்று உங்களுடைய அதாவது கிஸ்மிஸ் என்பதாக சொல்வார்கள், அதே போல் பாலாடை கட்டி. இந்த 4 தான் அல்லாஹ்வுடைய தூதர் சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் உணவு பொருளாக. பெருமானார் சொல்லுகிற போது சொன்னார்கள், உங்கள் வீட்டில் இருப்பதை அடுத்தவர்களுக்கு கொடுங்கள், இல்லாதவர்களுக்கு இருப்பதை, பேரித்தம்பளம் இருக்கிறது ஒரு படி பேரித்தம்பளத்தை கொடுங்கள், கோதுமை இருக்கிறது ஒரு படி கோதுமையை கொடுங்கள், கிஸ்மிஸ் இருக்கிறது ஒரு படி கிஸ்மிஸை கொடுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் காலப்போக்கில் உணவு பண்டங்கள் ஒவ்வொரு நாடுக்கும் ஊருக்கும் மாறுபடுகிற காரணத்தினால் உணவை நிர்ணயிப்பது சிரமம் என்கிற அடிப்படையில் உலமாக்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், அதனுடைய பணத்தை நிர்ணயித்தால் போதுமானது என்பதாக சொல்வார்கள். மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ரை நிர்ணயிக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் 1 சா அளவை நிர்ணயித்தார்கள். 1 சா என்று சொன்னால் ஒரு படின்னு சொல்லுவாங்க. அன்றைய காலங்கள்ல படியை வச்சுதான் அரிசி அளப்பாங்க, எல்லாத்தையும் அளப்பாங்க. அது படி என்பது 1 சாவினுடைய அளவு என்பது மதீனாவினுடைய ஒரு படி அளவு 2 கிலோ 200 கிராம். மதீனாவினுடைய ஒரு படி அளவு 2 கிலோ 400 கிராம் மதீனாவினுடைய ஒரு படி அளவு. இதர ஊர்களில் பார்க்கிற போது படிக்க படி அளவுகள் வித்தியாசப்படுகிறது. சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா 3 கிலோ படி வருது, சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா 3 கிலோ 200 கிராம் படி வருகிறது, சில ஊர்களில் இந்த மிஸ்ர் நாட்டுகள் போன்ற ஊர்களில் 4 கிலோ அளவு படி அளவு வருகிறது.
இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மஷூரா செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த கவர்னர்கள் எல்லோரும் ஆலோசனை செய்கிறார்கள். இப்படி ஊருக்கு ஊர் படி மாறுபடுகிறது. எந்த அளவில் நாம் சதக்கத்துல் ஃபித்ரை நிர்ணயம் செய்வது, எந்த அளவில் நிர்ணயம் செய்வது என்று மசூரா செய்யப்படுகிறது. உமர் அவர்கள் ஒட்டுமொத்த கவர்னர்களையும் கூட்டி ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். செய்து அந்த நேரத்தில் முடிவு செய்கிறார்கள், பொதுவாக நடுநிலையான ஒரு படியை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். 400 தேவையில்லை, 4 கிலோகிராமும் தேவையில்லை, ஒரு நடுநிலையான ஒரு படியை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். எனவே ஒரு படியை நிர்ணயம் செய்கிறார்கள். அதுதான் 3 கிலோ 200 கிராம் உள்ள படியை ஹசரத் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இப்போ இந்த 4 பொருட்களில் ஒருவர் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ரொக்கமாக கொடுத்தால் கூடாது, அந்த பொருளை அப்படியே கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். கோதுமையாகவோ பேரித்தம்பளமாகவோ கிஸ்மிஸ் பழமாகவோ அல்லது பாலாடி கட்டியாகவோ அந்த பொருளை அப்படியே தர்மம் செய்ய வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். ஆனால் ஹனஃபி மதுஹபின் படி ஒருவர் அதனுடைய ரொக்க பணத்தை கொடுக்கிற போது கூடிவிடும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்கள்ல இப்போ இன்றைக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம் இந்த 100 ரூபா, இந்த 100 ரூபா கணக்கு படி பார்த்தோம்னு சொன்னா இது ஒருத்தர் கொடுத்தால் கூடிவிடும். ஆனால் அசல் சட்டத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒருவர் அரை சா படி அளவுதான் இந்த 100 ரூபா நிர்ணயிச்சிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமையில மட்டும் அரசா கொடுத்தா போதும், அரைப்படி கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. ஏன் அரைப்படி கொடுத்தால் போதும் என்று சொன்னார்கள் என்றால், அன்றைய காலங்களில் கோதுமையினுடைய விலை அதிகமாக இருந்தது. மதீனாவில் விளைச்சல் கிடையாது. ஷாம்ல இருந்து தான் கோதுமை இறக்குமதி பண்ணணும். மணி கோதுமை விலை அதிகமாக இருந்த காரணத்தினால் எனவே பெருமானார் சொன்னார்கள் அரைப்படி கொடுங்க போதுமானது என்பதாக சொன்னார்கள். ஆனால் பின்னால் வருகிற காலமெல்லாம் இந்த கோதுமையினுடைய விலை குறைந்து விட்டது. நிறைய விளைச்சல் ஆகுகிற காரணத்தினால் கோதுமையினுடைய விலை காலப்போக்கில் குறைந்து விட்டது. எனவே 3 சா கொடுப்பது 3 கிலோ 200 கிராம் கொடுப்பதுதான் சிறந்தது என்று உமர் அவர்கள் சொன்னார்கள். அலிரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலும் பஸ்ரா நாட்டுக்கு போறாங்க. அங்குள்ள மக்கள் எல்லாம் பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அரைப்படி சாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அரைப்படி சாதம் கொடுக்குறாங்க. இப்போ அரைப்படி அப்படின்னு சொன்னா 3 கிலோ 200 கிராம்ல 1600 கிராம் அரைப்படி. அப்ப 1600 ஒரு கிலோ 600 கிராம் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த 1 கிலோ 600 கிராம் கொடுத்து கொண்டிருக்கிற போது அலிரலியல்லாஹு அவர்கள் அங்க உள்ள மார்க்கெட்டுக்கு போய் பார்க்கிறாங்க, கோதுமையினுடைய விலை என்ன என்று பார்க்கிற போது பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கோதுமையினுடைய விலை இருந்ததனுடைய விலை வேறு, இப்ப இருக்கிற போது கோதுமையினுடைய விலை கம்மியாக இருக்கிறது. எனவே அலிரலியல்லாஹு அவர்கள் அந்த பஸ்ரா நாட்டு மக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கிற போது 1 சாவை கொடுங்க என்பதாக சொன்னார்கள். எனவே அருமையானவர்களே, நாம் 100 ரூபாய் கொடுத்தால் கூடிவிடும். ஆனால் சரியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நீங்கள் ஏறத்தாழ ஒரு 160 ரூபாய் கொடுத்தால்தான் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் இன்னும் சிறப்பானதாக அமையும். பொதுவாக சதக்கத்துல் ஃபித்ர் இது குறைந்த ஏழைகளுக்காக வேண்டி ஒரு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களும் இதை கொடுக்கணும், ஒரு 100 வாங்குற போது யாருக்கும் சிரமமாக இருக்காது என்கிற அடிப்படையில் தான் இதை நிர்ணயிக்கப்பட்டதே தவிர, ஒரு பணக்காரரும் கோடி ரூபாய் கணக்கு வச்சிருக்கிறோம் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏழைகள் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? நிறைய காசு லட்சமா வச்சிருக்கிறார், அவரும் 100 ரூபாய் கொடுக்கிறாரு. ஏழை ஒண்ணுமே இல்லாதவராக இருக்கிறார், அவரும் 100 ரூபாய் கொடுக்கிறாரு. 2 பேத்துக்குமா தான் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். எனவே யார் ஏழையாக இருக்கிறார், நடுத்தர மக்களாக இருக்கிறாரோ, நீங்கள் 100 ரூபாய் கொடுக்க முடியும், 160 ரூபாய் கொடுக்க முடியும் என்றால் கொடுங்கள். பணக்காரராக இருப்பவர் ஒரு பேரித்தம்பளத்தினுடைய கணக்கு வச்சுக்கோங்க. 3 கிலோ 600 கிராம் பேரித்தம்பளம் என்ன கணக்கு வருகிறது, 200 கிராம் பேரித்தம்பளம் என்ன கணக்கு வருகிறது என்று பாருங்கள். உதாரணமாக ஒரு 600-700 ரூபாய் பேரித்தம்பளம் ஒரு 3 கிலோ 200 கிராமினுடைய கணக்கு வருகிறதுன்னா 700 ரூபாய் கணக்கு போட்டு கொடுங்க. அதே போல் கிஸ்மிஸை கணக்கு வைக்கலாம். கிஸ்மிஸ் ஒரு 3 கிலோ 200 கிராம் என்ன கணக்கு வருகிறது, ஒரு 550 ரூபாய் கணக்கு வருகிறது என்றால் அந்த 550 ரூபாய் கொடுங்கள். அப்படி பணக்காரர்கள் உங்களால் கொடுக்க முடியும் என்று செல்வம் இருக்கிற போது அதை தாராளமாக கொடுங்கள். இன்றைய நாட்களில் கொடுக்காமல் யாருக்கு கொடுக்க போகிறோம்? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்கள், அவர்களையும் சந்தோஷப்படுத்துங்கள். இந்த சந்தோஷப்படுகிற நாளில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் தர்மத்தை, பெருநாள் தர்மத்தை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார்கள். யார் மீது கொடுக்க வேண்டும்? ஜகாத் வாங்க தகுதியுடையவர்கள் அனைவர்களின் மீதும் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். ஜகாத் யாரெல்லாம் வாங்குகிறார்கள் அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று இருக்கிற போது அவர்களுக்கு இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். பொதுவாக ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறார்கள், அந்த 500 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொன்னா 500 ரூபாயும் ஒரே ஆள்கிட்ட கொடுக்கிறது சிறந்தது.
பிரித்து பிரித்து கொடுக்கிற போது குறைந்தபட்சம் ஒரு ஆளினுடைய சதக்கத்துல் ஃபித்ராவது முழுமையாக போகணும். 50 ரூபா ஒருத்தருக்கு, இன்னொரு 50 ரூபாய் இன்னொருத்தருக்கு, இப்படி கொடுக்க வேண்டி, இப்படி கொடுத்தால் அந்த சதக்கத்துல் ஃபித்ர் கூடாது என்று பல இமாம்கள் கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். அது அருமையானவர்களே, கொடுக்கிற போது அதை எப்படி கொடுக்க வேண்டும்? ஒரு ஆளினுடைய சதக்கத்துல் ஃபித்ருடைய தர்மமாவது ஒரு நபருக்கு சரியான முறையில் போய் சேர வேண்டும். அல்லது ஒரு குடும்பத்தினுடைய சதக்கத்துல் ஃபித்ரை நீங்கள் கொடுக்கிறீர்கள், ஒரு 5 பேர் இருக்கிறார்கள், ஒரு 6 பேர் இருக்கிறார்கள், ஒரு 600 ரூபாய் என்று கணக்கு போடுகிற போது அந்த 600 ரூபாயாவது சரியான முறையில் ஒரு ஆளுக்கு கொடுக்கிற போது, ஒரு நாளைக்கு செலவு கட்டப்பையை தூக்கிட்டு செலவு வாங்கி பார்த்தோம்னா தெரியும், ஒரு 1000 ரூபாய் கூட போதுறது இல்லை இன்றைய காலங்கள்ல. அது ஒரு 600 ரூபாயை ஒரு ஆளுக்கு என்று கொடுக்கிற போது அன்றைய பெருநாளுடைய தேவைகள் அவர்களுக்கு பூர்த்தி ஆகிவிடும். ஒரு இறைச்சி வாங்குவார்கள், ஒரு அரிசி வாங்கி அவர்கள் வீட்டில் பிரியாணியினுடைய விஷயங்கள் இருக்கும். ஆக இதுதான் சதக்கத்துல் ஃபித்ர் ஏற்படுத்துவதற்கான மிக அடிப்படையான காரணம் என்கிற அடிப்படையில், எனவே ஒரு ஆளுக்கு முழுமையாக கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க அறிஞர்கள் சட்டத்தை எழுதுகிறார்கள். அதே போல் சதக்கத்துல் ஃபித்ர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி இங்கே கொடுக்கலாமா? ஏன்னா வெளிநாட்டுல ரேட்டு வேற, இங்க ரேட்டு வேற. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இங்கே நாம் கொடுக்க முடியாது. பொதுவாக ஒரு முஸ்லிம் எங்கே ஈது பெருநாள் தொழுகிறாரோ அங்கேதான் அவருடைய சதக்கத்துல் ஃபித்ரை வெளியாக்க வேண்டும். இங்கே ஈது பெருநாள் அவர் தொழுகிறவரா இருந்தா இங்கதான் அவருடைய சதக்கத்துல் ஃபித்ரை வெளியாக்க வேண்டும். ஒருவேளை அவர் அங்கே தொழுபவராக இருந்தால் அங்கே என்ன கணக்குப்படி அங்கே உள்ள சதக்கத்துல் ஃபித்ரை தான் அவர் வெளியாக்க வேண்டும் என்பதாகவும் சொல்வார்கள். அருமையானவர்களே, அதே போல் யாருக்கு கொடுக்க வேண்டும்? முதலாவது நம்முடைய உறவினர்களிடத்தில் துவங்குவது. நம்முடைய உறவினர்கள் யார் ஏழையாக இருக்கிறார்கள்? ஒரு பெருநாளுக்கு ஒரு சமைச்சு ஒரு நல்ல ஆடை போடாத முடியாத அளவுக்கு உள்ள உறவினர்கள் யார் இருக்கிறார்கள் என்று உறவினர்களில் முதலில் தேடி பாருங்கள். அந்த உறவினர்களுக்கு முதல்ல கொடுங்க. அடுத்தபடியாக அண்டை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறானா அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்களுடைய தெருக்களில் உள்ள அண்டை வீட்டுக்காரர்கள், இவரை சுற்றி பாருங்கள். இரண்டாவது, மூன்றாவது உங்கள் மொஹல்லாவில் உள்ள ஏழைகள். இந்த மொஹல்லாவில் ஏழைகள் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது, இவர் சிரமப்படுகிறார் என்று பார்க்கிறோம், அவருக்கு உதவி செய்யுங்கள். அடுத்த கட்டமாக தான் நீங்க இங்க அனுப்புறது அங்க அனுப்புறது இதெல்லாம். அருமையானவர்களே, ஆக இந்த வரிசையில் உங்களுடைய பெருநாள் தர்மத்தை கொடுங்கள். எப்போது கொடுக்க வேண்டும்? இன்னைக்கே கொடுக்கலாம் தாராளமா. பெற தெரிஞ்ச பிறகுதான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இப்போதே இந்த ஜுமாவை முடித்த பிறகு உங்கள் வீட்டினுடைய சதக்கத்துல் ஃபித்ரை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். குறைந்தபட்சம் பெருநாள் தொழுகைக்கு ஈதுகாவிற்கு வருவதற்கு முன்பாக உங்கள் பெருநாள் தர்மத்தை நீங்கள் முடித்து விட்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிறைய உலமாக்கள் இப்படியும் எழுதுவார்கள், பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கிற தர்மம் அது சதக்கத்துல் ஃபித்ரிலே கூடாது என்பதாக சொல்லி விடுவார்கள். எனவே அருமையானவர்களே, ஆக சதக்கத்துல் ஃபித்ர் எல்லா முஸ்லிம்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல நாளில் யாரும் சோகமாக இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதர் இப்பேற்பட்ட ஒரு பெருநாள் தர்மத்தை இந்த மார்க்கத்தில் கடமையாக்கி இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் இந்த சதக்காவை செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நாம் நோட்ட நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாழ்க்கையில இன்னும் நிறைய ரமதானை அடையக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கடைசி ரமதானுடைய ஜும்மாவுடைய தினமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த நாடுகளிலும் அல்லாஹ் தஆலா போர் பதற்றங்கள் இல்லாமல் அமைதியோடு மக்கள் வாழ்வதற்கு உண்டான சூழலை வல்ல ரஹ்மான் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.